அப்புறம் ஃபங்க்ஷன்லாம் எல்லாருக்கூடையும் ஃபோட்டோ எடுத்தாச்சு ரிசப்ஷனில். சரி ஓகே சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வந்து உட்காந்தோம். சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு உட்காந்துட்டோம். எப்படியோ இடம் பிடிச்சி அங்கே உட்காந்தோன்னே ரொம்ப நேரம் ஆச்சு. சரி கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தோம். கேட்ரிங் யாருன்னு பார்த்தா கேட்ரிங் பேர் வந்து எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அதனால் நான் கீழே கமெண்டில் மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் எப்போயா அந்த கேட்ரிங்கில் சாப்பிட்ருந்தீங்கன்னா சொல்லுங்கள் எனக்கு. ஃபஸ்ட்டு வாட்டர் பாட்டில் வச்சாங்க. வாட்டர் பாட்டில் வச்சோன்னோ அப்படியே வந்துக்கினே இருந்தாங்க. என்னடான்னு பார்த்தா ஸ்வீட்டு. என்ன ஸ்வீட்டுன்னு பார்த்தா ரசகுல்லா. சரி அதை எடுத்து ஒரு பைட்டை வச்சு வாயில் வச்சு அப்படியே சாப்பிட்டா செம்மங்க. வேறு லெவல் ரசகுல்லா. ரசகுல்லா தான் அப்படின்ற மாதிரி இருந்தது. அப்புறம் ரைத்தா வச்சார் ஒரு அண்ணா. அதுக்கப்புறம் கூட்டு வச்சாங்க. அது என்னதுன்னு தெரில. பீட்ஸ்லாம் அந்த பீட்டில் இருந்தது. அதெல்லாம் சாப்பிட்டோம், நல்லா இருந்தது. அப்புறம் சப்பாத்தி, இடியாப்பத்துக்கு மேலே பன்னீர் வச்சுட்டு போயிட்டார். சப்பாத்திக்கு மேலே வைக்க வேண்டியதை சென்னா வந்து இங்கே வச்சுட்டு போயிட்டாங்க. அது மூக்கல்ல சென்னா, அது இங்கே வச்சுட்டாங்க. சூப்பராக இருந்தது ரெண்டும். அப்புறம் இளநீர் பாயாசம்லாம் ஊற்றுனாங்க. அதை சாப்பிட்டோம். அதை குடிச்சு பார்க்கலான்னு சொல்லி குடிக்கிறோம். அப்புறம் பன்னீர் டிக்கா இதுன்னு நிறைய இலையே ஃபில் பண்ணி வச்சுட்டாங்க. வேறு லெவல் இருந்தது. அப்புறம் கடைசியாக எங்கள் மாமா வந்தார். அவர் கூட பஃபே சிஸ்டத்தில் போய் உட்காந்து சாப்பிட்டேன். அவர் சாம்பார் சாதம் சாப்பிட்டாரு, நல்லா இருந்ததுன்னாரு. அப்புறம் நான் ஒரு இளநீர் பாயாசம் சாப்பிட்டு லாஸ்ட்டாக ஒரு ஐஸ்கிரீமோடு முடிச்சிட்டேன் வேலையை. ஐஸ்கிரீம் வேறு லெவல் பட்டர்ஸ்காட்சில் அந்த ஃப்ரூட்ஸு நட்ஸ்லாம் போட்டு சாப்பிட்டா தானே பட்டர்ஸ்காட்ச் மாதிரியே இருக்கும். அதுதான் ஒரு ஃப்ரூட்ஸ் நட்ஸ்லாம் போட்டு பயங்கரமாக ட்ரை பண்ணி